ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த வீட்டில் வந்து ஸ்பெஷலாக ஒரு 3 விஷயம் பண்ணியிருக்கோம். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார் கேஸ், அப்புறம் வந்து நேச்சுரல் ஸ்டோன் வச்சு இண்டோர் கார்டன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நேச்சுரல் ஸ்டோன்னா வால் கிளாடிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன டிவி யூனிட், அதாவது டிவி யூனிட்டுங்கிறது வால் பேனல் மாதிரி பண்ணுறது. அது வந்து பாலிகார்பனேட் ஷீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட்டில் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஒரு சங்கன் சோஃபா ஏரியா. ஆக்சுவலி இது வந்து சங்கன் சோஃபா ஏரியா. இதில் டவுன் இறங்கினதுக்கப்புறமா நமக்கு லெஃப்ட்டில் வந்து டிவி யூனிட். ஸோ இந்த டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து வெறும் டைரக்ட் வால், இந்த மொத்த வாலை கவர் பண்ணுறதுக்காக டைரக்ட் வாலில் வந்து நம்ம பாலிகார்பனேட் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து இது வந்து ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உடன் ப்ரொஃபைல். இது வந்து ஜஸ்ட் வந்து டிஷ்ஷஸ்லாம் வைக்கிறதுக்கு, ஸோ அதோட யூனிட் வைக்கிறது. இங்கே வந்து பிளக் பாயிண்ட்ஸ் அண்ட் சுவிட்ச் போர்ட். ஸோ இந்த மாதிரி மெஷர். ஸோ இப்படி ஃபுல் நம்ம வால் கவர் பண்ணும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கேபிள் கனெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வாங்க இதுக்கு அடுத்து வந்து அந்த சைடில் நமக்கு வந்து வால் கிளாடிங் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த சைட் போய் பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஓட்டியை செட் பண்ணியிருக்கோம். அதாவது சன்லைட், டைரக்ட் சன்லைட்டும் ரெயின் வாட்டர் இது உள்ளே விழுற மாதிரி இங்கே வந்து கார்டன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கிராஸ் மட்டும் போடுற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் வால் கிளாடிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து டைரக்ட் ரெயின் வாட்டர் விழும். ஸோ டைல்லாம் ஓட்டாமல் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஓட்டியிருக்கிறோம். கீழே வந்து நமக்கு இதுலேருந்து ஒரு 3 இன்ச் டவுனில் கிராஸ் போடுற மாதிரி. இதுதான் அந்த ஸ்டார் கேஸ். இந்த ஸ்டார் கேஸில் என்ன அப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் மெட்டல்லே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வெறும் எம்எஸ் தான். ஸோ இரும்புலேயே நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ராடு, அப்புறம் இதில் வந்து ஸ்கொயர் பைப்பு. கீழே வந்து லைக் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கொயர் பைப் இருக்கு இல்லையா, கீழே ஒரு 8x8 இன்ச்சு வந்து ஸ்கொயர் பைப் சென்டரில் ஒன்று கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து ஓவர் ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரியும். ஸோ இது வந்து இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பட்ஜெட்காக, அதாவது கம்ப்ளீட் ஃபுல் வுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுக்காக டாப்பில் வந்து நம்ம வீநீர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டீக் வுட்டோட வீநீர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்டிஎஃப் இருக்கும், கீழே வந்து ஃப்ரேம் இருக்கும், அதுக்கு மேலே வந்து நமக்கு வீநீர் ஷீட் இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். படியில் ஏறி நம்ம மேலே போகும்போது வந்து ஒரு உடன் ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டார் கேஸோட ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டெக்னிக் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அதாவது நான் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 12 o'clock 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம்லேயும் வந்து வெளியில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 36 டிகிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே அவ்வளோ சில்லுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கிறோம். மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து வென்டிலேட்டட், அதாவது வென்டிலேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை பற்றின ஃபுல் டீட்டெயிலிங் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீட்டில் வந்து விண்டோஸ் எங்கே இருக்கும், லைக் என்னென்ன டைரெக்ஷன்ஸில் நம்ம விண்டோஸ் வச்சுருக்கோம், எங்கே ஜாஸ்தி விண்டோ வைக்கிறோம், எங்கே வந்து நமக்கு கம்மியாக வென்டிலேஷன் வைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் பார்த்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் நான் நம்புகிறேன். இதை விட ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.